ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்குமே முதலாவது பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு பிறகு வர முதலாவது வீடியோ இதுதான். இன்றைக்கு வந்து என்ன செய்து காட்ட போறேன்டா, இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் செய்து காட்ட போறேன். அது வந்து ஏற்கனவே நான் சர்க்கரை பொங்கல் செய்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்து காட்ட போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கடா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொங்கல் டைமோடையே வெண்பொங்கல் செய்வோம்னுட்டு தான் இந்த வீடியோ பதிவு செய்தேன். நீங்களும் அதை பார்க்கலாம் வாங்கோ. முதலாவதா பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சிவத்த பச்சை அரிசியும் பயரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை வந்து 3-4 தண்ணியில நல்லா கழுவி எடுப்போம். ரைஸ் குக்கர்ல வச்சாச்சு. இதுக்கு அளவான உப்பு சேர்க்கலாம். அளவான தண்ணியும் சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி பசுப்பாலும் சேர்த்திருக்கிறேன். இனி மூடி வைக்கலாம். இப்ப வந்து குக்கரை ஆன் பண்றேன். இந்த மூடி அவிய விடுவோம். இதுக்கு வந்து ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இதையும் இடிச்சிட்டு சேர்ப்போம். ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் இல்லாட்டிக்கு இதை சேர்க்கலாம். தேங்காய் பால் கரைக்க போறேன். அதுக்காக சுடுதண்ணி வைப்போம். இடிச்சு வச்சிருந்த ஏலக்காயும் சேர்த்தாச்சுது. திருப்பி மூடி விடுவோம், அவியட்டும். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமா மஞ்சள் சேர்க்கிறேன். இது விருப்பமில்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். நல்ல கலரா இருக்கும், அதுக்காக வேண்டி சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலரா இருக்குது. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்திருந்தேன். நான் அதோட பசுப்பாலும் சேர்த்திருந்தது. அவிஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து இனி தாளிச்சு சேர்க்கணும். தாளிச்சிட்டு பார்ப்போம். வெண்பொங்கலுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு, சீரகம், கஜு, இஞ்சி இவெல்லாம் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்க்கணும். கருவேப்பிலை வேண்டணும், அதால அது சேர்க்கல. நீங்கள் இருந்தால் கட்டாயம் சேருங்க, அப்பதான் இன்னும் டேஸ்டா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். தாளிச்சாச்சது. இனி தாளிச்சதையும் பொங்கலோட சேர்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேங்காய் பாலையும் இதோட சேர்க்க போறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நெய் சேர்ப்போம். எல்லாத்தையுமே ஒண்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடியான பிறகு பார்க்கலாம். வாவ், பாருங்க எப்படி இருக்கு வெண்பொங்கல். ஓகே, நாங்கள் சாம்பாரை இனி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சமையல் இடைவெளியில் ஓர்கிடே பிளான்ட் எப்படி பராமரிச்சிருந்தேன் நானுண்டு இப்போ பார்க்கலாம். ஓர்கிடே மரம் இது வந்து நான் உள்ளுக்குத்தான் வைக்கிறேன், நான் ஜன்னல் ஓரமாக. இப்படி இலைகள் வந்து காஞ்சிருந்தால் இதை நாங்கள் எடுத்து விட்டுட்டா நல்லம். இது வந்து மரத்தின் வளர்ச்சியை தடுக்கும். அப்போ இதை எல்லாம் ரிமூவ் பண்ணி விட வேணும். கணக்க தண்ணி வந்து இதுக்கு விடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி டஸ்ட்டாக இருக்கும், கண்ண நாளைக்கு ஒருக்கா துடைக்கிறது தானே. இப்போ நான் இதுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறேன்னா இப்படி 2 தரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி டிஷ்யூ பேப்பரால் அல்லது ஒரு க்ளோத்தால் வடிவாக துடைச்சி எடுக்கணும். அதே மாதிரி இந்த மரத்தின் பூக்கள் வந்து நிறைய நாளைக்கு இந்த மரத்திலேயே இருக்கும், வாடாமல். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட தொடங்கும். அந்த டைமில் தான் நாங்கள் கட் பண்ணி விட வேணும். கட் பண்ணி விட்ட பிறகுதான் அடுத்த பூக்கள் புதுசாக இதில் பூக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
2-3 வீடியோக்கு முன்னம், அதாவது முந்தைய வீடியோக்கள்ல 2 கொமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுல வந்து இந்த சேனல் நான் வந்து நல்லா செய்யறேன் அப்படின்ட்டு அதுல குறிப்பிட்டிருந்தவே இருந்தது. நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு என்று சொல்லி வந்திருந்தது. அவைகளுக்கும் தேங்க்யூ. வெண்பொங்கலுக்கு சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எடுத்து வச்சிருக்கிறேன்னு பார்க்கலாம். வேறு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், கேரட், ஒரு ஆனியன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். வெஜிடபிள் எல்லாம் வெட்டிட்டு இதுக்குள்ளே சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். அதோட பூசணிக்காயும் வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அது கொஞ்சமாக தான் வெட்டினான், என்னென்னா அதில் ஒரு ஸ்வீட்டு தன்மை இருக்குது. அதே மாதிரி கேரட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துனான், கொஞ்சம் இனிப்பாக வந்துடும் பிறகு சாம்பார். அதுக்காக வேண்டி மெட்ட எல்லாமே வெட்டியாச்சுது. தக்காளி பழம் வந்து தனியாக வச்சிருக்கிறேன், என்று அது லாஸ்ட்டாக தான் போட வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன், இனி வெட்ட போகிறேன். இந்த சில்லி பார்த்தீங்கன்னா சரியான காரம் பாருங்க, சின்ன இருக்குது ஆனால் சரியான காரமாக இருக்கும். எல்லாத்தையும் வெட்டி பாத்திரத்தில் சேர்த்துட்டு பார்க்கலாம் தொடர்ந்து. பருப்போட வந்து வெங்காயம், உள்ளி, மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. அதோட கழுவி வச்சிருக்கிற மரக்கறிகளையும் உண்டாவே சேர்க்க போறேன். அடுப்பு வந்து ஒன் பண்ணியாச்சு. இப்ப மரக்கறியோட மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறேன். இப்ப இனி அவிய விடலாம். அவிஞ்சு கொண்டு வந்துட்டது. இப்ப தக்காளி பழத்தையும் சேர்ப்போம். சாம்பார் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா இதுக்கு தாளிச்சு கொண்டிருக்கிறேன். சாம்பாருக்கு வந்து கடுகு, சீரகம், செத்த மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கால்வாசி பதத்துக்கு அவிஞ்சிட்டது. இனி தேங்காய் பாலை சேர்க்கலாம். இது வந்து நார்மலா நான் வைக்கிற மெதட்டில் தான் சாம்பார் வைக்கிறேன், அதால ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. தாளிச்சது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்குள்ள வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கணக்கான உரைப்பு தான், அளவான உரைப்பு தான் போடுறேன். என்னென்னா ஆக கூடின உரைப்பு சேர்க்கல இன்னைக்கு. இப்போ வந்து தாளிச்சதையும் சேர்த்துக்கொள்வோம். சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டுது பாருங்கோ. வெண்பொங்கல் வந்து போட்டாச்சுது. நீ வந்து சாம்பாரை கொஞ்சமாக எடுத்து இதில் விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கிறேன், அதால் ஸ்பூனாலேயே சாப்பிட்றேன். நெய்யெல்லாம் விட்டது தானே, நல்ல வாசனையாக இருக்குது. உரைப்பு வந்து நான் கணக்க சேர்க்கையில் நல்லா இருக்குதாண்ணா. ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு தானே. நடுக ரைஸும் கறியும் சாப்பிட இல்லாது மரக்கறி சாப்பாடு சாப்பிட்ற நாளையில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் செய்து இப்படி சாப்பிட்டு பாருங்க. அதோட இப்படி செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது எனக்கு இன்னும் நல்லா இருக்கும், இந்த வீடியோவை மேலும் மேலும் நல்லபடியாக செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்யூ. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து பாருங்கோ, சப்போர்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.